வணக்கம். விஜய் டவுன் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் விஜயகுமார். இப்போ நாம் பார்க்க போகிற பஸ் ஸ்டாண்டு சென்னையில் இருக்கிற மாதவரம் புறநகர் பேருந்து நிலையம், அதாவது மாதவரம் மொஃபசல் பஸ் டெர்மினஸ், அதாவது எம்எம்பிடி. கோயம்பேட்டில் இருக்கிறது சிஎம்பிடி, மாதவரத்தில் இருக்கிற இந்த பஸ் ஸ்டாண்டு எம்எம்பிடி. இந்த பஸ் ஸ்டாண்டு ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் உள்ள ஊர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளுக்காக மட்டும் இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டப்பட்டது. அதாவது ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் இருக்கிற ஊர்களுக்கு போகிறதுக்காக சென்னையோட அவுட்டரில், அதாவது கிட்டத்தட்ட ரெட் ஹில்ஸ்க்கு முன்னாடி, அதாவது மாதவரத்தில் இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டப்பட்டிருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஆந்திரா மாநில போக்குவரத்து கழகம் ஏபிஎஸ்ஆர்டிசி, தெலுங்கானா மாநில போக்குவரத்து கழகம் டிஎஸ்ஆர்டிசி, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் எஸ்சிடிசி பேருந்துகள் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்ரேட் ஆகுது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் தனியார் பஸ்ஸுகளும் இந்த ஆந்திராவுக்கு போயிட்டு வருது. இந்த பஸ் ஸ்டாண்டு 2018ஆம் ஆண்டு 10ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த பஸ் ஸ்டாண்டு 8 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. தரைத்தளம் மேல்தளம் என 2 தளங்கள் கொண்டது. தரைத்தளத்தில் 42 பேருந்துகளும், மேல்தளத்தில் 50 பேருந்துகளும், நகர பேருந்துகளுக்காக 9 நிறுத்துமிடங்களும் இருக்குது. தரைத்தளத்திலிருந்து தான் பஸ்ஸு போர்டிங் ஆகும். எல்லா பேசஞ்சர் ஏற்றுறதுக்காக தரைத்தளமும், மேல்தளம் என்பது பஸ் பார்க்கிங்காக. நைட்டு போயிட்டு காலையில் வருது இல்லையா பஸ்ஸு, அந்த பஸ்ஸெல்லாம் நிறுத்துறதுக்கான இடம் பஸ் ஸ்டாண்டோட மேல்தளத்தில் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டில் மொத்தம் 4 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டில் 1700 இருசக்கர வாகனங்களும் 72 கார்களும் நிறுத்துவதற்கான பார்க்கிங் வசதி உள்ளது. இந்த பார்க்கிங்கோட டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ எண்டில் இருக்கும். பஸ் ஸ்டாண்டு உள்ளே நுழையும் போதே ஏபிஎஸ்ஆர்டிசியோட ரிசர்வேஷன் கவுண்டர் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு அரசு போக்குவரத்து கழகத்தோட டிஎன்எஸ்டிசி ரிசர்வேஷன் கவுண்டரு இந்த பஸ் ஸ்டாண்டில் கிடையாது. நீங்கள் அப்படி டிக்கெட் புக் பண்ணணுன்னா கோயம்பேடு அல்லது கிளாம்பாக்கம் அந்த பஸ் ஸ்டாண்டு தான் போகணும். இல்லைனா ஆன்லைனில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த பஸ் ஸ்டாண்டில் ஏடிஎம்மு, ஷாப்பு எல்லாம் இருக்குது. அதேமாதிரி ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஆனால் அவ்வளோ பரவாயில்லைன்னு தான் சொல்லலாம். குடிதண்ணீர் வசதி அங்கங்கே செய்யப்பட்டிருக்கு. அதுவும் பிரச்சனை கிடையாது. நிறையாவே இருக்குது குடிதண்ணீர் வசதிலாம். பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் காலியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா இது ஆந்திரா மாநிலத்துக்கு போகிற பஸ்ஸுன்றதுனால, பஸ் ஸ்டாண்டுன்றதுனால அவ்வளோவா பஸ்ஸு கிடையாது. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே, அதாவது தென் மாவட்டங்களுக்கான பஸ்கள் இயக்கப்படுறதுனால இந்த பஸ் ஸ்டாண்டில் இப்போ கொஞ்சம் ஆளுங்க போயின்னு இருக்கிறாங்க. நிறைய பேர் பேசஞ்சர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க தென் மாவட்டங்களுக்கான போகிற பஸ்ஸுங்களுக்காக. 1வது பிளாட்ஃபார்மில் சிட்டி பஸ் மட்டும் நிற்கும். அதாவது சென்னைக்குள்ளே போகிறத நகர பேருந்துகளுக்காக 1வது பிளாட்ஃபார்ம் ஒதுக்கியிருக்காங்க. 2வது பிளாட்ஃபார்மில் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பஸ்கள் 2வது பிளாட்ஃபார்மில் இருந்து கிளம்பும். தென் மாவட்டங்களுக்கு போகிற பஸ்ஸான வந்தவாசி, போலூர், திருவண்ணாமலை, புதுச்சேரி, நெய்வேலி, சிதம்பரம், கும்பகோணம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், விருதாச்சலம், திட்டக்குடி, ஜெயங்கொண்டம், அரியலூர், திருச்சி, இந்த மாதிரி ஊருங்களுக்கு 2வது பிளாட்ஃபார்மில் இருந்து பஸ்ஸு ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பஸ்கள் புறப்படும் நேரம் இந்த வீடியோட கடைசியில் டைமிங் சார்ட்டு கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணிக்கிறேங்க. 3வது 4வது பிளாட்ஃபார்மில் ஆந்திரா தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற ஊர்களான சித்தூர், திருப்பதி, நெல்லூர், காளஹஸ்தி, தடா, விஜயவாடா, கர்னூல், புட்டபர்த்தி, விசாகப்பட்டினம், பத்ராச்சலம், ஹைதராபாத், காக்கிநாடா, கடப்பா, நந்தியால், ஓங்கல், கனிகிரி, உதயகிரி, சத்தியவேடு, மதனப்பள்ளி, அனந்தப்பூர், இந்த மாதிரி ஊருங்களுக்கு ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸும், டிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸும், டிஎன்எஸ்டிசி பஸ்ஸும், எஸ்சிடிசி பஸ்ஸும் இந்த ஆந்திராவில் உள்ள ஊர்களுக்கு போகிறதுக்கு இந்த பஸ்ஸெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஏபிஎஸ்ஆர்டிசியோட டைமிங் சார்ட் இந்த வீடியோவில் எண்ட்லேயே கொடுத்துருக்குறேன், அதையும் மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணிக்கிறேங்க. எம்எம்பிடி பஸ் ஸ்டாண்டில், மாதவரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு வழியில் போகிற பஸ் மட்டும்தான் உள்ளே போகும். மற்ற வழியில் போகிற பஸ்லாம் ரோட்லேயே வெளியே வந்துடும். அதுவும் இல்லாமல் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரவுண்டான ரிங் ரோடு இருக்குது. ஸோ அந்த வெளியூர் போயிட்டு வர பேசஞ்சர் அந்த ரிங் ரோடெல்லாம் கிராஸ் பண்ணி அது பயங்கரமான ஜங்ஷன் வேறு இருக்கும். மேலே ஒரு பைபாஸ் போகும், கீழே ஒரு ரிங் ரோடு. ஸோ அந்த ரிங் ரோடை கிராஸ் பண்ணி இப்போ ரெட் ஹில்ஸ் போகிறதா இருந்தாங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளேருந்து வெளியில் அந்த ரிங் ரோடெல்லாம் கிராஸ் பண்ணி ரெட் ஹில்ஸ் போகிறதுக்கான பஸ் ஸ்டாப் நிற்கணும். அங்கேருந்து தான் நீங்கள் பஸ் ஏறி போகணும். ஸோ அதனால் ரோடை கிராஸ் பண்ணி வரன்றது ஒரு பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் சொல்லலாம். அந்த பஸ் ஸ்டாண்டோட ஒரு பெரிய ட்ராபேக்கு அந்த ரவுண்டானா கிட்ட போட்டிருக்கிறது ரொம்ப பெரிய ட்ராபேக். ரவுண்டானா இல்லாமல் ஒரு டபுள் வேல இருந்ததுன்னா 2 பஸ்ஸும் உள்ளே வெளியில் வர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்க முடியும். அதனால் இந்த பஸ் ஸ்டாண்டை
ரொம்பவே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டால், இந்த பஸ்ஸை வெளியூர் போயிட்டு பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கிட்டு திருப்பி ரோடை கிராஸ் பண்ணி நம்ம டவுன் பஸ்ஸு சிட்டி பஸ்ஸு பிடிக்கிறதுக்குன்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான காரியம்தான். இந்த பஸ் ஸ்டாண்டு ஓரளவு நீட்னஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் பஸ்ஸுங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் பேர் இங்கேருந்து கிளாம்பாக்கம் போய் நம்ம பஸ் ஏறதை விட இந்த மாதவரம் பஸ் ஸ்டாப்பு வந்துட்டோம்னா, பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம்னா அங்கேருந்து நம்ம பஸ் ஏறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஊருங்களுக்கு போகிறதுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த பஸ்ஸு பாடி லூகாஸ் பிரிட்ஜ் வழியாக வந்து அம்பத்தூர் எஸ்டேட் வழியாக வந்து போகிறதுனால அம்பத்தூர் ஆவடியில் இருக்கவங்களாம் நேராக இந்த அம்பத்தூர் எஸ்டேட் பஸ் ஸ்டாண்டில் வந்து இந்த பஸ்ஸை பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு வசதின்னு சொல்லலாம். இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த தென் மாவட்டங்களுக்கு பஸ் இயக்கிறது. அதுவும் இல்லாமல் எஸ்டிசி பஸ்ஸும் அதாவது திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, காரைக்குடி இந்த மாதிரி ஊர்களுக்கு ஒரு சில பஸ்ஸுகளை இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு நேராக இங்கே போய் பக்கத்தில் இந்த ஆவடி, அம்பத்தூர், டில்ஸு, அந்த மூலக்கடை, இந்த மாதிரி பெரம்பூர் அந்த சரௌண்டில் இருக்கவங்க டக்குன்னு இங்கே வந்து பஸ் ஏறிக்கலாம். இங்கேருந்து கிளாம்பாக்கம் போக வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பஸ் ஸ்டாண்டு இப்போது அந்த தென் மாவட்டங்களுக்கு பஸ் இயக்குனதுக்கு அப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்டு ஓரளவு நல்லா நீட்னஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆள் நடமாட்டம் அவ்வளோவா இல்லாமல் ஒரு மாதிரியாக இருந்தது. இந்த பஸ் ஸ்டாண்டு இப்போது தென் மாவட்டங்களுக்கு பஸ் இயக்கவும் இந்த பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் நீட்னஸாக நல்லாவே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா டிரைவர் கண்டக்டருக்கெலாம் அந்த பஸ் ஸ்டாண்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ரூம்ஸ்லாம் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்க்கிங் சார்ஜஸ் 12 மணி நேரத்துக்கு 2 வீலர் 25 ரூபா, 12 மணி நேரத்துக்கு 4 வீலர் 40 ரூபாயும், 24 மணி நேரத்துக்கு 2 வீலர் 40 ரூபாயும், 24 மணி நேரத்துக்கு 4 வீலர் 50 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க. மற்றும் ஒரு பஸ் ஸ்டாண்டு வீடியோவில் சந்திப்போம். விஜய் டவுன் சேனலுக்காக விஜயகுமாரின் நன்றி, வணக்கம்.